السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஒரு சின்ன லாங் பிரேக்குக்கு அப்புறம் நம்ம இப்போ திரும்ப வந்திருக்கோம். போன வீடியோவில் நம்ம இஸ்முடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இஸ்முடைய அம்சங்கள் 4 எண்ணம்னு பார்த்தோம். அதுல முதல் ப்ராப்பர்ட்டியான ஸ்டேட்டஸ், அதாவது நிலை, அதை பார்த்துட்டு முஸ்லிம் சார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். இஸ்முடைய 4 பண்புகள் என்னென்ன? அல் இஅராப், அல் அதத், அல் ஜின்ஸ், அல் கிஸ்ம். நிலை, எண்ணம், பால், வகை. சோ நம்ம போன வீடியோல ஸ்டேட்டஸ், அதாவது நிலையை பத்தி பார்த்தோம். 3 நிலைகள் உண்டுன்னு பார்த்தோம். ரஃபா, நஸ்ப், ஜர். அதுக்கடுத்து ஆண் பாலுக்குரிய முஸ்லிம் சார்ட்டை நம்ம பார்த்தோம். இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரெண்டாவது தன்மை, ரெண்டாவது பண்பு, அதாவது அல் அதத், எண்ணம். இதையும் நம்ம போன வீடியோல லைட்டா டச் பண்ணியிருந்தோம். அரபியில ஒருமை பன்மைன்னு இல்லாம ஒருமை இருமை பன்மை அப்படின்னு உண்டுன்னு நம்ம பார்த்திருந்தோம். இதுல ஒருமை இருமை இந்த ரெண்டுமே நம்ம போன வீடியோல பார்த்த அதே விஷயம்தான். இப்ப முஸ்லிம் சார்ட்ல முதல் லைன்ல வரக்கூடியதெல்லாம் என்னது? ஒருமை வந்துரும். இரண்டாவது லைன்ல வரக்கூடியதெல்லாம் என்ன வந்துரும்? இருமை வந்துரும். இதை நம்ம புதுசா படிக்க போறதுக்கு இதுல எதுவுமே இல்லை. ஆனா மூன்றாவது பன்மை. பன்மை நம்ம நல்ல தெளிவா படிக்க வேண்டியது இருக்கு. அரபியில 5 விதமான பன்மைகள் மொத்தம் உண்டு. 5ன்னும் சொல்லலாம், 4ன்னும் சொல்லலாம், 3ன்னும் சொல்லலாம். சோ அது எதனால அந்த வித்தியாசம் வருது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். நம்ம 5 வகைன்னு எடுத்துக்கிட்டு அதை என்னென்னு நம்ம பார்ப்போம். சரி, இப்ப நம்ம தொடங்குவோம். எண்ணம் மொத்தம் 3 எண்ணங்கள் உண்டு, எண்ணிக்கை உண்டு. ஒருமை, இருமை, பன்மை. ஒருமைக்கு அரபியில அல் முஃப்ரத், இருமைக்கு அல் முஸன்னா, பன்மைக்கு அல் ஜம்அ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம இதுல மெயினா பார்க்க போறது அல் ஜம்அ, பன்மை. மொத்தம் 5 வகையான பன்மை நம்ம பார்க்க போறோம். முதலாவது வகை ஜம்உல் முதக்கரி சாலிம், சீரான ஆண்பால் பன்மை. இது நம்ம ஏற்கனவே முஸ்லிம் சாட்ல பார்த்ததுதான். சீரானா கரெக்டான முறையில ஒரு ப்ளூரல் அரபியில ஃபார்ம் ஆகணும்னா அது இப்படிதான் ஃபார்ம் ஆகும். வார்த்தையுடைய முடிவுல ஊன, ஈன, ஈன சேர்ந்து ஃபார்ம் ஆகுறதுதான் இந்த சீரான ஆண்பால் பன்மை. முஸ்லிம் சாட்ல நம்ம பார்த்தோம் முஸ்லிமூன, முஸ்லிமீன, முஸ்லிமீன. அதே மாதிரிதான் இந்த பன்மை ஃபார்ம் ஆகும். வேற வார்த்தை வந்தாலும் அதே மாதிரி வார்த்தையுடைய முடிவுல ஊன, ஈன, ஈன சேர்த்து அந்த ப்ளூரல் ஃபார்ம் ஆகும். இது ஆண்பாலுக்குன்னு உரியது. அது மட்டும் இல்லாம இது உயர்திணைக்கு மட்டும்தான் வரும். இரண்டாவது வகை சீரான பெண்பால் பன்மை. அரபியில ஜம்உல் முஅன்னஸி சாலிம். இப்ப நம்ம பெண்பாலுக்குரிய முஸ்லிம் சார்ட்டை நம்ம பார்க்க போறோம். ஒரு அரபி வார்த்தையை நம்ம எடுப்போம், முஸ்லிம்ங்கிற வார்த்தையை எடுப்போம். முஸ்லிம்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆண் முஸ்லிம், சரியா? இப்ப இந்த ஆண் பால பெண் பால மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா அந்த வார்த்தையுடைய முடிவுல தா மர்பூத்தா, அதாவது குண்டுத்தான் சொல்லுவோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணணும். முஸ்லிமுன் அப்படிங்கிற வார்த்தை முஸ்லிமத்துன் அப்படிங்கிற வார்த்தையா மாறும். அந்த வார்த்தையுடைய கடைசி எழுத்துல ஃபத்ஹா உட்கார்ந்து அதுக்கப்புறமா குண்டுத்தா உட்காரும். அதாவது நம்ம முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின் அப்படின்னு சொன்னோம். பெண்பால்ல முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தன், முஸ்லிமத்தின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வார்த்தையுடைய முடிவுல தா மர்பூத்தா உட்கார்ந்துருச்சு, அதாவது குண்டுத்தா உட்கார்ந்துருச்சு. இப்ப இருமை, இருமையும் இதுல எந்த மாற்றமும் இருக்காது. அதே மாதிரி ஆனி, ஐனி, ஐனி தான் வரும். ஆனா அந்த தா வர்றதுனால அந்த தாவோட சேர்ந்து வரும். முஸ்லிமானி அப்படிங்கிறது முஸ்லிமத்தானி அப்படின்னு வரும். முஸ்லிமைனிங்கிறது முஸ்லிமத்தைனி அப்படின்னு வரும். சோ முஸ்லிமத்தானி, முஸ்லிமத்தைனி, முஸ்லிமத்தைனி. இப்ப நம்ம மூணாவது லைன் பன்மைக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம இப்ப மெயினா பார்க்க போறது. மூணாவது லைன் என்ன ஆகும்னா முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத்தின், முஸ்லிமாத்தின். ஃபர்ஸ்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. முதல்ல முஸ்லிமத்துன், மீமுக்கும் தாக்கும் இடையில அலிஃப் இல்ல. இப்ப மீமுக்கும் தாக்கும் இடையில ஒரு அலிஃப் உட்கார்ந்து ஆத்துன், ஆத்தின், ஆத்தின் அப்படி முடியும். சோ இதுதான் பெண்பாலுக்குரிய முஸ்லிம் சார்ட். இதை நான் ஃபுல்லா சொல்றேன். முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தன், முஸ்லிமத்தின், முஸ்லிமத்தானி, முஸ்லிமத்தைனி, முஸ்லிமத்தைனி, முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத்தின், முஸ்லிமாத்தின். இப்ப இந்த தா மர்பூத்தா வார்த்தையுடைய கடைசியில மட்டும்தான் வரும். அதுவும் ஃபர்ஸ்ட் லைன்ல மட்டும்தான் வரும். இப்ப இந்த மூணாவது லைன்ல ஆத்துன், ஆத்தின், ஆத்தின் முடியுதுல, இங்க தா மர்பூத்தா வராது, சாதா தா தான் வரும். இது ரெண்டாவது வகை பன்மை. இதுல நீங்க வேற வேற வார்த்தைகள் எடுத்து பாத்தீங்கன்னா முஃமின்ங்கிற வார்த்தையில வந்தது முஃமினத்துன், முஃமினத்துன், முஃமினத்தன், முஃமினத்தின், முஃமினத்தானி, முஃமினத்தைனி, முஃமினத்தைனி, முஃமினாத்துன், முஃமினாத்தின், முஃமினாத்தின்.
குர்ஆன்ல கூட ஒரு வசனம் வரும், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி அப்படிங்கிற வரக்கூடிய ஒரு பெரிய வசனம். அதுல வந்து இரண்டாவதா வர்ற வார்த்தைகள் எல்லாமே பெண்பால் பன்மை பதம். முஸ்லிமாத்தி, முஃமினாத்தி, ஸாயிமாத்தி, காயிமாத்தி, முத்தஸத்திகாத்தி அப்படி வரிசைக்கு வரும். அந்த வசனம் தெரிஞ்சுன்னா நீங்க அதை போய் பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, மூன்றாவது வகை ஜம்உ தக்சீர். இது நம்ம தமிழ்ல உடைந்த பன்மை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இதை நல்லா கிராப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அரபி அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்க வந்து பார்க்கலாம். இப்ப ஆலிம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கல்வியாளர். இந்த வார்த்தைய நம்ம முஸ்லிம் சாட்ல எப்படி படிச்சோமோ அத மாதிரியும் பன்மையாக்கலாம். ஆலிமூன, ஆலிமீன, ஆலிமீன. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னா, அந்த வார்த்தையை உடைக்க போறோம். அந்த வார்த்தையில இருக்க ஹரக்கத் மற்றும் நீட்டல் இது எல்லாத்தையுமே உடைக்க போறோம். ஆனா நம்ம முன்னாடியே ரூட் லெட்டர்ஸ் பார்த்தோம், போன வீடியோக்கு முந்தின வீடியோ. இந்த ஆலிம்ங்கிற வார்த்தையில இருக்கிற 3 ரூட் லெட்டர்ஸ் என்ன? ஐன், லாம், மீம். இந்த 3 எழுத்துக்களும் ஆர்டர் மாறாம அப்படியே தான் வரும். ஆனா ஹரக்கத் மத்த எல்லாமே மாறப்போகுது. ஆலிம்ங்கிற வார்த்தை உடைஞ்சு உலமா அப்படின்னு வரும். எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸும் அதுல வரலாம். சோ இதுதான் இதனுடைய உடைந்த பன்மை. அரபியில எல்லா வார்த்தைகளுக்கும் உடைந்த பன்மை இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒரு கான்செப்ட் நீங்க மண்டையில ஏத்திக்கிடலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஊன, ஈன, ஈன வந்து உயர்திணைக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப உயர்திணை இல்லாம அக்ரிணையா வரக்கூடிய எல்லா ஆண்பால் வார்த்தைக்கும் என்னதான் வரப்போகுது? உடைந்த பன்மை தான் வரப்போகுது. உதாரணமா கிதாபுங்கிற வார்த்தை எடுப்போம். அந்த கிராமட்டிக்கல் ஜெண்டர் பத்தி நம்ம இன்னும் படிக்கல, அது பின்னாடி இன்ஷா அல்லாஹ் வருவோம். கிதாபுங்கிற வார்த்தை ஆண்பால். கிதாபூன, கிதாபீன, கிதாபீன அதை பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து உயர்திணை இல்ல, அது அக்ரிணை. சோ அது எப்படி பன்மையாகும்? குதுப் அப்படிதான் பன்மையாகும். கலம் அப்படின்னா பேனா, அதுவும் ஆண்பால். அக்லாமுன், அக்லாமன், அக்லாமின் அப்படிதான் அது வந்து பன்மையாகும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விதமா உடையும், ஒவ்வொரு விதமா அதனுடைய பன்மை ஃபார்ம் ஆகும். இது நீங்க வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனியா நீங்க மனப்பாடம் பண்ணிதான் ஆகணுமே தவிர இதுக்கு வந்து வேற வழி கிடையாது. சோ இது வந்து போக போக உங்களுக்கே பன்மை இப்படிதான் வரும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஐடியா வரும். ஆனா அது வரைக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனியா தான் நீங்க வந்து படிச்சாகணும். ஜபல், ஜிபால், கல்ப், குலூப். ஆண்பாலுக்கு மட்டும்தான் உடைந்த பன்மை வரும் கிடையாது, பெண்பால் வார்த்தைகளுக்கும் உடைந்த பன்மை வரும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு வார்த்தை எடுப்போம், குர்ஆன்ல வரக்கூடியது சும்புல. சும்புலன்னா என்ன அர்த்தம்னா ஒரு நெற்கதிர் அப்படின்னு சொல்லுவோம்ல, கீற்று இல்லைன்னா கதிர், அந்த மாதிரி எடுத்துக்கிடுவோம். இது பெண்பால், கடைசியில தாமர் பூத்தா வந்திருக்கு, அதனால இது பெண்பால். பெண்பால் பன்மையும் இதுக்கு வரும், சும்புலாத்துன், சும்புலாத்தின், சும்புலாத்தின். ஆனா உடைந்த பன்மையும் இதுக்கு வரும், சனாபில், சனாபிலுன், சனாபிலன், சனாபிலின். சோ பெண்பாலுக்கும் இந்த மாதிரி உடைந்த பன்மையும் நார்மல் பன்மையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம ஆண்பாலுக்குரிய பன்மை வந்து ஊன, ஈன, ஈன வந்து உயர்திணைக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம். ஆனா பெண்பாலுக்குரிய பன்மை அப்படி கிடையாது. ஆத்துன், ஆத்தின், ஆத்தின் வந்து உயர்திணைக்கும் வரும், அக்ரிணைக்கும் வரும். இப்ப நம்ம சும்புல நெற்கதிர் பார்த்தோம். நெற்கதிர் வந்து உயர்திணையா? இல்ல, அது வந்து ஒரு அக்ரிணை தான். ஆனா அதுக்கும் என்ன பன்மை வந்துச்சு? சீரான பெண்பால் பன்மை வந்துச்சு. ஆத்துன், ஆத்தின், ஆத்தின் வந்துச்சு. உடைந்த பன்மையும் அதுக்கு வந்துச்சு. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பாருங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன். இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த பன்மையில ஊன, ஈன, ஈன எடுத்துக்கிடுவோம், ஆத்துன், ஆத்தின், ஆத்தின் எடுத்துக்கிடுவோம். ரெண்டுலயுமே ரஃபஅக்கு வந்து ஒரு தனி டேமும் நஸ்ப் மற்றும் ஜர்ருக்கு ஒரே டேம் தான் வந்துச்சு, ஈன, ஈன, ஆத்தின், ஆத்தின். ஆனா உடைந்த பன்மை வரும்போது அது வந்து மறுபடியும் ஒருமை மாதிரியே வந்துடும். ஒருமையில நம்ம என்ன பார்த்தோம்? முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின், உன், அன், இன். அதே மாதிரிதான் இங்க வரும். குதுப், புத்தகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா குதுபுன், குதுபன், குதுபின். இப்ப கிதாபுங்கிறது அதனுடைய ஒருமை. கிதாபுங்கிற வார்த்தைக்கு ஃபுல் சார்ட் நான் சொல்றேன். கிதாபுன், கிதாபன், கிதாபின், கிதாபானி, கிதாபைனி, கிதாபைனி, எந்த மாற்றமும் இல்ல. இப்ப மூணாவது லைன் மாறப்போகுது, குதுபுன், குதுபன், குதுபின். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜம்உ தக்சீர் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்னு வந்து உயர்திணைக்கு வரும், இன்னொன்னு வந்து அக்ரிணைக்கு வரும். இதை நான் ஏன் இப்படி பிரிக்கிறேன்னா அதுக்கு வந்து பின்னாடி வரும்போது உங்களுக்கு அது புரியும். உயர்திணைக்கு வர்றத வந்து ஜம்உ தக்சீர் லில் உகலா அப்படின்னு நம்ம சொல்லலாம். லில் உகலான்னா அறிவுடையவர்களுக்கு, சோ உயர்திணைக்கு. அக்ரிணைக்கு சொல்றது வந்து லிகைரில் உகலா, அறிவாற்றல் இல்லாதவைகளுக்கு, சோ அக்ரிணை. சோ இப்ப வந்து நம்ம 4 டைப் பார்த்தோம். 5வது வந்து இஸ்முல் ஜம்அ, அதாவது இதை நம்ம இங்கிலீஷ்ல கலெக்டிவ் நவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா கூட்டு பெயர், அப்படி இல்லைன்னா தொகுப்பு பெயர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகளால சொல்லலாம். என்னன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ் இருக்கும்.
ஒரு தொகுப்பு இருக்கும், ஒரு கூட்டு இருக்கும். அதை மொத்தமா விவரிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கும். உதாரணமா குடும்பம். இந்த குடும்பம்ங்கிற வார்த்தை அசல்ல ஒருமையா பன்மையா? ஒருமை. ஆனா இதை நம்ம தமிழ்ல சொல்லும்ப நம்ம என்ன பயன்படுத்துவோம்? சரியான வழக்கு அவரது குடும்பம் வந்தது அப்படின்னு இருந்தா கூட நம்ம சும்மா பேச்சு வழக்குல சொல்லும்போ அவங்க குடும்பம் வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பன்மை பயன்படுத்துறோம். வார்த்தை என்னது? ஒருமை. குடும்பங்கள் அப்படின்னு நம்ம பன்மை ஆக்கும்ல. ஆனா இங்க இருக்கிற வார்த்தை என்னது? குடும்பம் தான். அவங்க குடும்பம் வந்தாங்க, அந்த படை கடுமையா போராடினாங்க, ஒரு கூட்டம் வந்தாங்க. ஒரு கூட்டம் நம்ம சொல்றோம். அங்கேயே நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்துறோம்? ஒருமை வார்த்தை தான் பயன்படுத்துறோம். ஆனா நம்ம அதை விவரிக்கும்போ வினை சொல் எல்லாம் எப்படி பயன்படுத்துறோம்? வந்தான்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். வந்ததுன்னு சில நேரம் சொல்லுவோம், அது தனி. ஆனா பொதுவா உயர்ந்த நிலையை நம்ம பயன்படுத்துறோம்னா ஒரு கூட்டம் வந்தாங்க. பேச்சு வழக்குல அது பிழையாவாது. ஒருமை வார்த்தைக்கு நம்ம பன்மை பயன்படுத்துவோம். சோ இதுதான் கூட்டு பெயர். சோ இந்த கூட்டம், படை, குடும்பம், இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னது? ஒருமை. ஆனா அது குறிக்கிறது என்னது? பன்மை. அதே மாதிரிதான் அரபிலையும் வார்த்தை ஒருமையா இருக்கும், ஆனா அதை சுற்றி வரக்கூடிய வார்த்தைகள் பன்மையில வரும். அதனாலதான் நம்ம இதை பன்மை கேட்டகரியில சேர்க்கிறோம். இதுக்கு நம்ம அரபியில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கௌம் கூட்டம், மக்கள், நாஸ் மனிதர்கள், கர்ன் தலைமுறை, ஜெய்ஷ் படை. சோ அஞ்சாவது கேட்டகரி இஸ்முல் ஜம்அ. சோ அவ்வளவுதான். இந்த வீடியோ கொஞ்சம் ஹெவியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, நோட்ஸ் நல்லபடியா எடுங்க. என்ன டவுட்னாலும் கேளுங்க, தனியா கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் இன்ஷா அல்லாஹ். என்ன பார்த்தோம்? ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், எண்ணம் இல்லைன்னா எண்ணிக்கை. அல் அதத். மொத்தம் 3 எண்ணிக்கை உண்டு, ஒருமை, இருமை, பன்மை. அதுல ஒருமை இருமை ரெண்டுமே பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் இல்ல. நம்ம ஏற்கனவே பார்த்த முஸ்லீம் சாட்ல அப்ளை பண்றதுதான். பெண்பாலா இருந்தா கூட அதே மாதிரிதான் வரும், ஆட் ஆகிறது மட்டும்தான் முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து பன்மை பார்த்தோம். பன்மை தான் மொத்தம் 5 வகையா நம்ம பிரிக்கிறோம். முதலாவது ஜம்உல் முதக்கரி சாலிம், சீரான ஆண்பால் பன்மை. அது ஊன ஈன ஈன. இரண்டாவது ஜம்உல் முஅன்னசி சாலிம், சீரான பெண்பால் பன்மை. இது ஆத்துன் ஆத்தின் ஆத்தின். மூணாவது ஜம்உ தக்சீர். தக்சீர்னா உடைதல் அப்படின்னு அர்த்தம். நம்ம உடைந்த பன்மையை நம்ம அதை எடுக்க போறோம். இது 2 கேட்டகரியா நம்ம பிரிக்க போறோம். லில் உகலா, அதாவது அறிவுடையவர்களுக்கு உயர்திணைக்கு. லிகைரில் உகலா, அறிவற்றவைகளுக்கு, அதாவது அக்ரிணைக்கு. இது அந்த வார்த்தையுடைய ஸ்ட்ரக்சர் முழுமையா உடைஞ்சி அந்த பன்மை உருவாகும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமான பன்மை உருவாகும். ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் உண்டு. அந்த பேட்டர்ன்ஸ் ஒவ்வொன்னா நீங்க படிச்சுதான் ஆகணும். அது கொஞ்சம் கஷ்டமான கான்செப்ட் தான். அதுல இன்னொரு கஷ்டமான கான்செப்ட் அடுத்த வீடியோல இன்ஷா அல்லாஹ் வருது. அத அல்லாஹ் லேசாக்கட்டு. சோ இது 4. அதுக்கு அடுத்து இஸ்முல் ஜம்அ, அதாவது பன்மையை குறிக்கக்கூடிய ஒருமை வார்த்தை. கௌம், நாஸ், கர்ன், ஜெய்ஷ், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். குடும்பம், இந்த மாதிரி வார்த்தைகள் இஸ்முல் ஜம்அல, அதாவது கூட்டு பெயர்ல வரும். சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். ஹோம்வொர்க் இதுல தரணுமா நான் யோசிக்கிறேன். ஏன்னா ரொம்ப லாங்கான ஒரு வீடியோவா இருக்கு. இன்ஷாஅல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃபெமினைன் முஸ்லிம் சார்ட், அதாவது பெண்பாலுக்குரிய முஸ்லிம் அட்டவணை நான் இப்ப சொல்லி இருக்கிறேன். அதை நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. வேற வேற பெண்பால் வார்த்தைகளுக்கு நீங்க அதை போட்டு பாருங்க. குர்ஆன்ல ஒரு வார்த்தை தா மர்பூத்தா, அதாவது குண்டு தா வச்சு முடிஞ்சுன்னா அது பெண்பால் வார்த்தையா இருக்கும். அதுக்கு நீங்க இந்த முஸ்லிம் சார்ட்டை அப்ளை பண்ணி பாருங்க. உடைந்த பன்மை நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணலாம். ஒரு வார்த்தையை டைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அரபி வார்த்தையை எடுத்துக்கிடுங்க. டிரான்ஸ்லேஷன்ல அதை நீங்க பன்மையா போட்டு பாருங்க. சோ அதுல அரபியில என்ன வருதோ அதுதான் அதனுடைய பன்மையா இருக்கும். சோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தைகளை போட்டு நீங்க பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்ப்போம். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.